சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டில் வந்து பெரிய பட்ஜெட் தமிழ் படங்கள்லாம் இருக்கு சார். கூலியா இருக்கட்டும், கங்குவா மாதிரியான படங்களா இருக்கட்டும், லியோ மாதிரியான படங்கள், இல்லை குட் பேட் அக்லி, அந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து மக்கள் மத்தியில எந்த மாதிரியான ஒரு ரிசப்ஷனை பெறுது சார்? ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்த கூலி திரைப்படத்துக்கு ஒரு எதிர்மறையான விமர்சனம் வர்றதை பார்க்க முடியுது. குட் பேட் அக்லிக்கா இருக்கட்டும், இல்லை லியோ மாதிரியான படங்களா இருக்கட்டும், மிக்சட் ரிவ்யூஸ் இருக்குது. இந்தியன் டூ கங்குவா மாதிரியான படங்களுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வர்றதை பார்க்க முடியுது. மக்கள் அதை எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? மக்கள் வியூவர் அவங்க என்ன சொல்றாங்க, யூடியூபர்ஸ் என்ன சொல்றாங்களோ அப்படிங்கறத பார்த்துட்டு படத்துக்கு வர்றது கிடையாது. முதல்ல ஓகே. மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது படம் பார்த்துருந்தாங்கன்னா, படம் எப்படி இருக்கு பாத்தியே அப்படின்னு அவங்களுக்கு இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்குது. இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்குது. இப்ப நிறைய படங்களை பொறுத்து இருந்த யூடியூபர்ஸ் கண்டபடி விமர்சனம் பண்ணாங்க. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, ஒரு லியோ படத்தை பத்தி யூடியூபர்ஸ் எல்லாமே சும்மா கண்ணா வினான்னு பண்ணாங்க. இப்ப ஓடிட்டு இருக்கிற இந்த படத்தை பத்தியும் அப்படித்தான் சொல்றாங்க. ரஜினி சாரோட கூலி பத்தி அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றது யாரும் காதுலயே வாங்கிக்கிறது கிடையாது. வசூல் ரீதியா லியோ பெரிய வசூல் தான் ஆச்சு. வசூல் ரீதியா குட் பேட் அக்லி பெரிய வசூல் தான் ஆச்சு. வசூல் ரீதியா இன்னைக்கு கூலி பெரிய வசூல் தான் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ரிவ்யூவர்னால இருந்துகிட்டு பெரிய படங்கள் ஒன்னும் பாதிக்கிறது கிடையாது. அவங்க அப்படியே சொல்லிட்டே இருக்கட்டும். அவங்கள மாத்தவும் முடியாது. நாங்களே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். சினிமாவா பாருங்க, அதுல இருக்கிற குறைகளை சொல்லுங்க, வேணான்னு சொல்றது இல்ல. சும்மா படத்துக்கு போகாதீங்க, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், நீங்க அவங்க அப்படி பண்றாங்க, இப்படி தனி மனித விமர்சனங்கள் இவங்க அதிகமா வைக்கிறாங்க. அதனால இப்ப நாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு விரும்புறது இல்ல. அவங்க எதையோ சொல்லிட்டு போறாங்க. பொதுமக்களை பொறுத்தல ஒண்ணு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. படத்துக்கு வரணும்னு நினைச்சா படம் பார்த்தவங்க யாரா 2 பேர் கேக்குறாங்க, சார் எப்படி இருக்கு படம், பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னா படத்துக்கு வர்றாங்க, நல்லா இல்லைன்னா படத்துக்கு வர்றது இல்ல. இதுதான் நடக்குது. ஓகே சார். சார், இந்த கூலி படத்துடைய மக்கள் எந்த அளவுக்கான வரவேற்பு சார்? ஃபுட்ஃபால்ஸ் எப்படி, எந்த மாதிரி வரவேற்பு? 4 நாள் லீவ் நாள்ல பெரிய வரவேற்பு. இன்னைக்கு திங்கட்கிழமை படம் ஸ்டெடியா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே சார். ரீசெண்டா இன்னொரு கருத்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, பெரிய படங்களோட சின்ன படங்கள் பெரிய வெற்றியை பெறுது. குறிப்பா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படங்களா இருக்கட்டும், இல்ல மகாராஜா மாதிரியான படங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய வெற்றி பெறுது. ரொம்ப ஆக்ஷன் காட்சிகள் இல்லாம கொஞ்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர்லாம் பெரிய லெவல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அது செலக்டட் சப்ஜெக்ட் பொறுத்தது. இப்ப மகாராஜா அதுலயும் ஆக்ஷன் காட்சி இருக்கு. அது துப்பறியும் படம் மாதிரி தான் அது மகாராஜா பொறுத்த அளவுல. அந்த படம் பெரிய வெற்றி தான் அடைஞ்சது. அதே மாதிரி இது ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட். ஒரு லப்பர் பந்து ஆகட்டும், மறுபடியும் போடிட்டு இருக்கிற தலைவன் தலைவி ஆகட்டும், இதெல்லாம் ஃபேமிலி ஓரியன்ட். அதுவும் ஓடுது. காலங்காலமா எப்பவுமே ஆக்ஷன் படம் ஓடும், அந்த மாதிரி ஃபேமிலி செக்மெண்ட் படங்கள் ஓடும், துப்பறியும் படம் ஓடும். இது எல்லாம் மிக்சடு தான் படம் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் சின்ன படங்கள், சின்ன பட்ஜெட்டு, அந்த பட்ஜெட்டுக்கு பெரிய லாபம் கிடைக்கிற படங்கள். இப்ப நீங்க சொன்ன மகாராஜாவாகட்டும், லப்பர் பந்து ஆகட்டும், இதெல்லாம் இப்போ அந்த படங்கள் ஒரு 10 கோடி ரூபாய் 15 கோடி ரூபாய் இருக்கான்னு வைங்க. இப்போ அந்த 15 கோடி ரூபாய்க்கு எடுத்த படம் 50 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா பெரிய வெற்றி படம் நம்ம சொல்றோம். ஆனா இந்த 300 கோடி ரூபாயில் எடுக்கிற படங்கள் முதல் நாளே 100 கோடி வசூல் ஆகுது. அப்போ மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுனா, பெரிய ஆர்டிஸ்ட் படம்னா தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. முதல் 2-3 நாள்ல படம் மறுபடியும் நல்லா இருந்ததுன்னா கண்டினியூ ஆகுது வசூல், நல்லா இல்லைன்னா வசூல் இறங்கி போயிருது. அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். அண்ட் கூலி வர அந்த எதிர்மறை விமர்சனங்கள் எந்த அளவுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தல அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா சார் நீங்க? தெளிவா சொல்றோம். எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த விமர்சகர்கள் சொல்ற விமர்சனத்தினால படத்தினுடைய வசூல்ல எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. 4 நாளா தமிழ்நாட்டுல அத்தனை தியேட்டர்ல நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் ஜாஸ்தி போடும்போது ஆடியன்ஸ் எக்ஸாஸ்ட் ஆயிருது. ஜனத்தொகை இவ்வளவுதான் இருக்குது. இப்ப முந்தி எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் தமிழ்நாடு பூரா சேர்ந்து மொத்தமே அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு 30 தியேட்டர்ல 50 தியேட்டர்ல படம் போடுவோம். இன்னைக்கு 1000 தியேட்டர்ல படம் போட்டிருக்காங்க. சோ அன்னைக்கு 100 நாள் ஓடிட்டு இருந்த படம் இன்னைக்கு 4 நாள்ல அந்த கலெக்ஷன் வந்துருது. ஓகே 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 சார். வார் 2 மாதிரியான பெரிய திரைப்படங்கள் வரதையும் நம்மளால பார்க்க முடியுது. தமிழ்நாட்டுல வார் 2 அண்ட் இந்த கூலி அப்படின்ற 2 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால 2 படங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் ஃபுட்ஃபால்ஸ்ல? சார், அது வார் 2ங்கிறது ஒரு ஹிந்தி படம். தமிழ்நாட்டுல ஹிந்தி படம் குறிப்பிட்ட தியேட்டர்ல மட்டும்தான் ஓடும், குறிப்பிட்ட ஊர்களை மட்டும்தான் ஓடும். தமிழ்நாட்டுல கூடிய எல்லா ஊர்லயும் ஹிந்தி படங்கள் ஓடாது. இன்னைக்கு இல்ல, எப்பவுமே அப்படி ஓடாது. அதனால வார் 2 அந்த குறிப்பிட்ட தியேட்டர்ல போட்டிருக்காங்க. குறிப்பிட்ட தியேட்டர்ல அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த படத்துக்கு இதே மாதிரிதான் விமர்சகர்கள் ஒரு மாதிரி சொல்றாங்க. வசூல் ரீதியா அந்த படம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அளவான தியேட்டர் தான் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சோ மச் சார். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.